வங்சா மாஜுவில் உள்ள ஒரு வீட்டில் நேற்று முன்தினம் போலீஸ் நடத்திய அதிரடி சோதனையில் மனித கடத்தலால் பாதிக்கப்பட்ட இந்தியாவை சேர்ந்த 2 பெண்கள் மீட்கப்பட்டனர். வங்சா மாஜு போலீஸ் தலைமையகத்தில் குற்றப்புலனாய்வுத்துறை அதிகாரிகளுடன் புக்கெட் ஆமான் குற்றப்புலனாய்வுத்துறை D3 பிரிவு அதிகாரிகள் இரவு 9 மணிக்கு அந்த வீட்டை சோதனையிட்டனர். அங்கிருந்த 30 வயது இந்திய பிரஜை கைது செய்யப்பட்டதாக புக்கெட் ஆமான் D3 பிரிவு துணை தலைமை இயக்குனர் SAC சுஃபியான் சந்தோங் கூறினார். இந்த நபர் ஏஜென்டாகவும் முதலாளியாகவும் செயல்பட்டிருப்பதாக நம்பப்படுகிறது. மனித கடத்தலால் பாதிக்கப்பட்ட 20 முதல் 22 வயதுடைய இந்தியாவை சேர்ந்த பெண்கள் 2 இந்த நடவடிக்கையில் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். இவர்கள் அடிமை தொழிலாளர்களாக நடத்தப்பட்டிருக்கலாம் என நம்பப்படுகிறது. மாதம் 2000 ரிங்கிட் சம்பளம் கிடைக்கும் என்றும் தையல் தொழிலாளர்களாக வேலை செய்யலாம் எனவும் இவ்விருவருக்கும் வாக்குறுதி அளிக்கப்பட்டிருந்ததும் தெரிய வருகிறது. ஆனால் இவர்கள் மீட்கப்பட்ட நாள் வரை சம்பளம் அறவே இவர்களுக்கு கிடைக்கவில்லை. சம்பளம் கிடைக்காததால் இவர்கள் வேலை செய்ய மறுத்தபோது கைது செய்யப்பட்ட நபர் இவர்களுக்கு காயத்தை விளைவித்துள்ளார். கடந்த ஆண்டு டிசம்பர் முதல் இவர்கள் இந்த வீட்டில்தான் இருந்திருக்கின்றனர். மின்விசிறியால் தாக்கப்பட்டதால் இந்த 2 பெண்களுக்கும் முழங்காலிலும் நெற்றியிலும் காயம் ஏற்பட்டிருக்கிறது. 2007ஆம் ஆண்டு மனித கடத்தல் சட்டம் ஷரத்து 13 கீழ் இந்த வழக்கு விசாரிக்கப்படுகிறது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.